செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பான குட் மார்னிங்ப்பா. நாளைக்கு இதே டைம்ல பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுட்டு கைவீசம்மா கைவீசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான். ஓகேங்களா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. இந்த ஒரு நாள் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே ஏறத்தாழ ஆல் பாஸ் ஆயிடுவீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சில குட்டீஸ் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸுக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நாளைக்கு இதுதான் செப்பரேட்டா வரும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். குறிப்பா 70க்கு 70 மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு என்ன ரீசனுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா A to Z எல்லா ஆன்சர்ஸுமே நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கிறேன். குறிப்பாக 11th ஸ்டாண்டர்டுக்கு கைடு உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து எங்கிட்ட கொஸ்டின்ஸ்க்கு மேலே கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா எளிமையான முறையில் வினாத்தாள்கள் நாளைக்கு அமையலாம். ஒரு மதிப்பெண் மட்டும் கொஞ்சம் கடினமான முறையில் தேர்வுகள் கேட்கப்படலாம். ஒரு மதிப்பெண்ணா 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 15ல் 10 கொஸ்டின் மட்டும் புக் பேக் கேட்டுட்டு மீதி 5 கொஸ்டின்ஸை கொஞ்சம் ட்விஸ்டடு கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்போவே சொல்லி தயார்படுத்திக்கிறேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 60 2 மார்க் படித்தாலே போதும். நம்ம 6 2 மார்க்கை அட்டென்ட் பண்ணுற மாதிரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கிறேன். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 மார்க் ஆல்சோ அதே தான். 3 மார்க்லையும் நிறைய விதிகள் லா கொடுத்துருக்குறேன், டெஃபனிஷன் கொடுத்துருக்குறேன், எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்குறேன். அதற்கு பிறகு டிஃபரன்ஷியேட் வேறுபடுத்தி எழுதுக அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு வரப்போதல்லவா. 5 மார்க்கை அசால்ட்டாக எழுதணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு இது மூணுமே சேர்த்து 1.5 ஹவரில் முடிச்சிடணும். நீங்கள் 1.5 ஹவரில் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த 1.5 ஹவரில் ஃபுல்லாக டீட்டெயிலுக்கே உட்காரணும். ப்ரோ ஜஸ்ட் 5 டீட்டெயிலு 25 மார்க்குக்கு 1.5 ஹவர் உட்காரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டீட்டெயிலே மினிமம் நீங்கள் 20 மினிட்ஸ் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்போ 5 டீட்டெயில்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நிமிஷம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1.5 ஹவர் கரெக்டாக பக்காவாக சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் டைம் பேப்பர்லாம் அழகாக நீட்டாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு, கடந்த காலங்களில் கேட்ட டீட்டெயில்ஸ், ஆஃபலி குவார்டர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட டீட்டெயில்ஸே ரிப்பீட்டடாக வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கொஸ்டின்ஸ் மேலே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மோஸ்ட்லி அப்படியே வருவதற்கு ஹை சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா, கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வினாத்தாள்கள் இருக்க போகுது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 70க்கு 70 மார்க் எடுக்கிறதுல எங்கே உங்களுக்கு மிஸ்டேக் ஆக போகுதுன்னா 1 மார்க்கில் நீங்கள் கொஞ்சம் கிளார் ஆகலாம். ஓகேங்களா, கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே செப்பையாக தாங்க கேட்க போகிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் பயப்படுற மாதிரி 11th ஃபிசிக்ஸ் இருக்காது. நாளைக்கு ஈஸியான மார்க் எடுக்கலாம். டைமிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ட்விஸ்டட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். முடிந்த அளவுக்கு எளிமையான முறையில் வினாத்தாள்களுடைய வடிவமைப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மறக்காமல் அதனால் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி செல்லக்குட்டீஸ். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. அக்கௌண்டன்சியா எக்கனாமிக்ஸ் பார்த்தா